பிரியமானவர்களே, ஒரு வார்த்தை கேட்குமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஏசாயா 61 அதிகாரம் 7 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். பிரியமானவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் வெட்கப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வெட்கப்படுத்தப்பட்டிருக்கலாம். உங்கள் நண்பர்கள் மத்தியில் நீங்கள் வெட்கப்படுத்தப்பட்டிருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் மத்தியில் நீங்கள் வெட்கப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் வெட்கப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நீங்கள் எந்த இடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ நீங்கள் அதே இடத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்கிறார். விசேஷ விதமாய் நீங்கள் அந்த வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவர்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீங்கள் எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, நீங்கள் எந்த இடத்தில் நீங்கள் வெட்கப்படுத்தப்பட்டீர்களோ, நீங்கள் யார் மத்தியில் நீங்கள் வெட்கப்படுத்தப்பட்டீர்களோ, நீங்கள் எந்த உறவினர்கள் மத்தியில் நீங்கள் வெட்கப்படுத்தப்பட்டீர்களோ, அதே இடத்தில் நீங்கள் எந்த இடத்தில் தலை குடிந்தீர்களோ அதே இடத்தில் ஆண்டவர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த யாரையும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தலை நிமிர செய்கிற வல்லவராய் தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் தலை குனிந்த இடத்தில் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை தலை நிமிர பண்ணுவேன் சொல்கிறார். நீங்கள் யார் மத்தியில் யார் உங்களை அவதூறாக பேசினார்களோ அவர்களே உங்களிடம் வந்து தஞ்சம் வருவார்கள். பிரியமானவர்களே, விசேஷ விதமாக சொல்கிறார், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் தருவேன் என்று இந்த கால வேளையிலே உங்களை பார்த்துதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நீங்கள் விசுவாசமா இருங்க. நீங்க யார் வெட்கப்படுத்தினாலும் நீங்கள் கவலையே படாதுங்க. நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். பிரியமானவர்களே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? உங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனை, இந்த காலை வேளையில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனை, அவர்கள் எந்த இடத்தில் வெட்கப்படுத்தப்பட்டார்களோ, அவமானப்படுத்தப்பட்டார்களோ, தலை குனியப்பட்டார்களோ அந்த இடத்தில் அப்பா ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் மத்தியில் இசப்பா உங்களுடைய பிள்ளைகளை அப்பா தலை நிமிர பண்ண போகிற கிருபைக்காமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனை, விசேஷ விதமாக அப்பா ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் வெட்கத்துக்கு பதிலாக அப்பா ஆண்டவரே ஒரு நித்திய மகிழ்ச்சியை உண்டாக்க பண்ண போகிற கிருபைக்காமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனை, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்கா நன்றி அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் தலை நிமிர பண்ண போகிற கிருபைக்கா நன்றி. இந்த ஜெபத்துக்கு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ஆசீர்வாத கிருபைக்கா நன்றி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தலை நிமிர பண்ணுவேன் சொல்கிறார். தேவன் தமது வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.